Day 8 Weight Loss Challenge. இன்றைக்கி டே 8 என்னோடய வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலான்னு காலையில் எழும்பி எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்தேன். நம்ம ஃபர்ஸ்ட் வெயிட் பார்க்குற அன்னைக்கு 109.9 இருந்தேன். இப்போ பாருங்கள் 109க்கும் 108க்கும் இடையில இருக்கும். கிட்டத்தட்ட நான் 108.6 வெயிட் இருக்கேன். என்னோடய டிஜிட்டல் வெயிட் மிஷின் திடீர்னு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால தான் அனலாக் மிஷினில் வெயிட் பார்த்தேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் வேறு ஒரு வெயிட் மிஷின் வாங்கிட்டு என்னோடய வெயிட் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட எனக்கு 1 கிலோகிராம் 300 மில்லிகிராம் குறைஞ்சிருக்கு. நான் போன வீடியோலேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நான் 109.9 இருந்தேன். இந்த வீடியோவில் நான் 108.6 இருக்கிறேன். அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்ததும் எப்பவும் போல் லைமில் ஹாட் வாட்டர் அண்ட் லெமன் மிக்ஸ் பண்ணி நான் குடித்தேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்லி கஞ்சி எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால் பார்லியை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கம்மியாக ஃப்ளேம் வச்சு சட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சம் வெள்ளைப்பூடு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு நான் பண்ணேன். இந்த பார்லி கஞ்சி டேஸ்ட்டாக இருந்தது. நான் என்னோடய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணேன். நீங்களும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிங்கன்னா பார்லி கஞ்சி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வெயிட் லாஸுக்கு ஒரு நல்ல ரெசிபி. அதுக்கப்புறமா மார்னிங் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது. அதனால வீட்டில் பலாப்பழம் இருந்தது, அது ஒரு 5 சொல எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி மதியம் சாப்பாட்டுக்கு சிகப்பு அரிசி புட்டு தான் எடுத்துக்கிட்டேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. சிகப்பு அரிசி புட்டு அவிச்சு அதில் கொஞ்சம் தேங்காய், பழம், நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஹெல்த்தையும் கூட நம்ம ஈஸியாக மேக் பண்ணிடலாம். அப்புறமா நைட்டுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். க்ரீன் கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். இதுதான் வீட்டில் இருந்தது. அதனால் இன்றைக்கி நைட் ஃபுட்டாக நான் இதை எடுத்துக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி டே 8ஓட வெயிட் லாஸ் ரெசிபி. இனி 7 டேஸ் கழிச்சு என்னோடய வெயிட் எவ்வளவு ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.